பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து அன்றைய பாதத்தில் சில நிமிடம் காத்திருக்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தின் அந்த 13வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையின் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். இந்த காலை வேளையில ஆமேன், பல நேரங்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், ஒரு 5 சென்ட் நிலம் வாங்கி ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு நிலத்தை வாங்க வேண்டும், ஒரு தோட்டத்தை வாங்க வேண்டும் என்று பல நாளுகள் நம்ம பிரயாசப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வரலாம். ஆனால் பல நேரங்களில் தேவ ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும்போது அது வீண் செலவுகளாய் சிதறடிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் யார் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள்? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையின் சந்ததி, அவன் சந்ததி. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். நாம் பிரயாசப்படலாம், நாம் எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நீ காணப்படுவாயானால் உன் தலைமுறைகள் ஆமேன், நீ ஒரு 5 சென்ட்டுக்கு நீ பிரயாசப்பட்டிருப்பா, உன் பிள்ளைகள் ஆமேன் ஏக்கர் கணக்கில் வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் விசாலப்படுத்தி வைப்பார். இந்த கால வேளையில தேவனுக்கு பயப்படுகிற தெய்வ பிள்ளை எவ்வளவு நெருக்கமானாலும் சரி, எவ்வளவு வேதனை நிறைந்ததானாலும் சரி, எவ்வளவு பற்றாக்குறையானாலும் சரி, ஆமேன், கண்ணீரோடு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நீ ஓடுவாயானால் நிச்சயமாகவே சந்ததியின் ஆசீர்வாதத்தை நீ காணாமல் கண்மூட மாட்டாய். ஹல்லேலூயா. தேவன் ஆமேன் அநேக சாட்சிகளை நாம சொல்ல முடியும். எங்களுடைய ஆமேன் பெற்றோர் கூட நிறைய ஹல்லேலூயா சொத்துக்கள் இல்லை, ஆனால் பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். காரணம் தேவ பயம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலும் நீ தேவனுக்கு பயப்பட்டு பிரியமாய் நடக்க ஆயத்தப்படு. உன் கண் முன்னால் நீயும் பெற்றுக் கொள்வாய். உன் சந்ததிகள் பூமியை சுதந்தரிக்கும். 2-3 சென்ட் இல்ல, விசாலமான ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்னுடைய கையில் வைத்திருக்கிற உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் உன்னுடைய கரத்தில் இருக்கு. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிரியமாய் நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையானால் ஹல்லேலூயா, உன் கண் முன்னால நீயும் ஆசீர்வதிக்கப்படும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பாய். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிங்க. நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமா இந்த நாளிலும் யார் யார் ஆண்டவரே ஒரு 2 சென்ட் நிலம், ஒரு 3 சென்ட் நிலம் வாங்கி ஒரு வீடையாவது கட்டிட வேண்டும் என்று பிரயாசத்தோடு ஆமேன் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தடைபட்டிருந்தாலும் இன்றைக்கு உடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் உமக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றமாகும் போது ஆண்டவரே, இவர்கள் நினைத்த 2-3 சென்ட் இல்லப்பா, சந்ததிகள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதா விசாலமான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்ற இந்த வார்த்தையின் ஆழங்கள் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் உமக்கு பயப்படும் பயத்தை தூண்டும்படியாய், உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழும்படியாய் பரிசுத்தர் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. அதன் பிரதிபலனை பூமியை சுதந்தரிக்கும் அந்த நன்மையை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தெய்வ பயத்தோடு வாழ்வோம், நாமும் நம்முடைய சந்ததியும் பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். God bless you. Praise the Lord.